சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 24/1/2026 சனிக்கிழமை, தை மாதம் 10ஆம் நாள், சஷ்டி திதி. இன்று நள்ளிரவு 12:40 வரை. உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்று மதியம் 2:16 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பரணி, பூரம், பூராடம் ஆகிய சுக்கிரனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக, நல்ல அறிமுகங்கள், நினைத்ததை சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல 4 கிரகங்கள் அற்புதமாக கூடியிருக்கக்கூடிய ஒரு அருமையான யோக நாளாக இந்த நாள் அமையுங்க. 10ஆம் இடம் தான் நம்முடைய பதவி, பட்ட உயர்வு, பதவி சார்ந்த விஷயங்கள், ஒரு பட்டம் பெறுவதற்குரிய அமைப்புகள், ஒரு சம்பள உயர்வு போன்ற விஷயங்கள், ஜீவன அமைப்புகள்னு சொல்கிறோம் இல்லையா. எதில் நம்ம பிழைக்கிறோமோ அதில் கொஞ்சம் உயர்வாக இருப்போமா அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு இடம். உங்கள் ராசிநாதனே போய் இப்போ 10ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அப்போ என்ன அமைப்புனா, தொழில்துறை சார்ந்த விஷயங்களில், வருமானம் வரக்கூடிய விஷயங்களில் ஒரு நல்ல சிந்தனைகள், நல்ல ஐடியாக்கள்லாம் இன்றைக்கி மேஷராசிக்காரங்க செயல்படுத்த போகிறீங்கன்னு அர்த்தம். இது இன்னும் ஒரு 40 நாளுக்காவது நீடிக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலத்தில் தொழிலில் தோற்று போனவங்க, தொழிலில் ஆர்டர்களே சரியாக வரலைங்க, விரயமாகி போச்சுங்க, நஷ்டமாகி போச்சுங்க, அப்படி ஒன்று நினச்சேன், இப்படி ஒன்று நினச்சேன், டக்குன்னு கொஞ்சம் அகலக்கால இஷ்டம் பொழுத்திருது, இவரை நம்பினேன், இவர் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டார். இந்த மாதிரியாக வேலை, தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகள், விவசாய அமைப்புகளில் ஒன்றும் கை கொடுக்கலையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இன்னும் ஒரு 1.5 மாத காலத்திற்கு எதுவும் நல்லா நடக்கும் என்கின்ற மாதிரியான நம்பிக்கைகளையும் அதற்கான வழிகாட்டுதல்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4 கிரகங்கள் அங்கே 10ஆம் இடத்துல கூடியிருக்கின்ற காரணத்தினால சிலருக்கு கடன் தொல்லைகள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது தொல்லைன்னு சொல்ல முடியாது, கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும். 6ஆம் அதிபதியும் அப்போது 10ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா. ஆனால் அது தொல்லை இல்லாத கடனாக, ஏதேனும் ஒரு வகையில் வளர்ச்சிக்கான ஒரு கடனாக அமையக்கூடிய அமைப்புகளும் இன்றைக்கு அடுத்த வாரத்திலிருந்தே அப்படியே மேஷராசிக்காரர்களுக்கு அமையக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ராசிநாதன் உச்சத்தில் இருக்கின்ற காரணத்தினால உயர்வான தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. ஒரு நீங்கள் நினச்சது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இதுவரைக்குமே எந்த இடத்துல மதிப்பு மரியாதை குறைஞ்சு போயிடுச்சு, அல்லது ஒரு இடத்துல பேரை காப்பாற்ற முடியல, சொல்ல காப்பாற்ற முடியலன்னு சொல்லும் இல்லையா. அவனை செஞ்சு கொடுக்குறதா சொன்னேன், இன்றைக்கி இதை கொடுக்குறதா சொன்னேன், இன்றைக்கி இதை செய்கிறதா சொன்னேன், என்னால் செய்ய முடியாமல் போச்சு, அதிலேருந்து எனக்கு அவர் சரியான மரியாதையை கொடுக்கறதில்ல, அதிலேருந்து அவர் என்னை பற்றின இமேஜை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாருன்ற மாதிரியாக ஒரு இடத்துல மதிப்பு மரியாதை இழந்து போய்விட்டதாக நினைத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்னொரு வாய்ப்பு கிடைச்சி இழந்த அந்த பேரை திரும்ப பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போது மேஷராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்குது. 50 வயதுக்கு மேற்பட்ட மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதிகளும் சந்தோஷங்களும் வருமானங்களும் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. 10ல் 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு மங்கள யோகம்னு சொல்லப்படக்கூடிய பிருகுமங்கல யோகம் 9ஆம் இடத்துல வலிமையாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு. 9ஆம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருப்பது என்பது பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒன்று. அதுவும் கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பில்டர்கள், பூமி சார்ந்த விஷயங்கள், ரியல் எஸ்டேட்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த வீடு கட்டி விற்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வீட்டடி மனை சார்ந்த விஷயங்களில் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, தானே ஃப்ளாட்டு போட்டு விற்கிறவங்க, வீடு வாடகைக்காக இது பண்ணக்கூடிய ஒரு புரோக்கரேஜ் செய்து பிழைக்கக்கூடிய ஒரு எளிமையான அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல விதமாக தொட்டது துளங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா மருத்துவத்துறையில் கூட இன்று முதல் நல்ல விதமான அமைப்புகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் மனைவி, கணவன் மூலமாக இதுவரைக்கும் இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. மனைவியோடைய வருமானத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க, அல்லது மனைவி வீட்டார் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே
இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள் நீங்கள் நினைத்தாற் போலவே ஏதேனும் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இரட்டை வருமானம் குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவரவருடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கேற்ப ஒரு நல்ல பலன் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். நடுத்தர வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது நடுத்தர வயதிற்கு மேம்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இப்போது பெரிய அளவில் கை கொடுக்கும். திருக்கோவில்களை சுற்றி தங்களுடைய தொழில் நிலையங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் அல்லது ஆலயம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, பூ விற்கிறது, மாலை விற்கிறது, ஊதுபத்தி, சாம்பிராணி இந்த மாதிரியான விஷயங்கள், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் இந்த மங்கள விளக்குகள் செய்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியாக கோவில்களுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடியவர்கள், விற்பனை செய்யக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்னும் ஒரு மாத காலத்திற்கு அருமையான ஒரு பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை, குடும்பத்தில் கூட கொஞ்சம் அமைதிகள் இருக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சோதனைகள் எல்லாம் விலகிருச்சுன்றதை மனம் உணரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்தியாவிற்கோ தமிழ்நாட்டிற்கோ வந்து போகக்கூடிய வாய்ப்பு இந்த ஒரு மாதத்திலேயே கண்டிப்பாக நடக்கும். 9ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் இல்லையா, தூரதேச பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் அமையக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பேரன் பேத்திகள் மீது இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு குறை, பேத்திக்கு கல்யாணம் ஆகலை, பேரனுக்கு இப்படி இருக்குது, இந்த மாதிரியாக பேரன் பேத்திகளின் மீது பற்று வைத்திருந்தவர்களுக்கு அவர்களால் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக சுப நாளுங்க. அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத அமைப்புகளை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. ஆனால் ராசி இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது இல்லையா, கெடுதல்கள் கண்டிப்பாக எதுவுமே இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்காது. குறிப்பாக சனி தசை சனி புக்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருத்தரை போய் பார்க்க போனால் இன்னொருத்தர் இருந்தார், ஆனால் நல்ல வேலையாக இவரே அவரை விட நல்ல விதமாக காரியத்தை முடிச்சு கொடுத்துட்டாரியா, நான் என்னமோ நினச்சி போனேன் ஆனால் அவர் இல்லையேன்னு முதல்ல கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது, டக்குன்னு இங்கே வருவாங்க நான் முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை முடிச்சுட்டாருன்னு சொல்லிட்டு எதை நினைத்து எதை தேடி போனீர்களோ அது இல்லாமல் ஆனால் வேறொன்றின் மூலமாக போகின்ற காரியம் சுலபமாக முடியக்கூடிய ஒரு அற்புதமான திருப்பங்கள், மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை, இணையம், அதாவது ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் பணத்தை விட்டுட்டேங்க. ஒருத்தர் இப்படி ஒரு ஆசை காட்டினார், ஒரு 10 ரூபா கொடுங்க அதை 100 ரூபாய் ஆக்கிடலான்ற மாதிரி ஒரு ஆசை காட்டினார். தெரியாதனமாக என்னுடைய சேவிங்ஸு இதெல்லாம் அதில் போட்டுட்டேன். நான் மட்டும் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, அக்கம் பக்கம் இவங்ககிட்ட வாங்கியும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னடானா நிலைமைகள் அப்படியே தலைகீழாக இருக்கிறது என்கின்ற மாதிரியாக ஒரு 6 மாதங்களாக பணப்பிரச்சனையினால் ஏமாற்றத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நீங்கள் உழைத்த பணம் எங்கேயும் போயிடாது, கவலைப்படாதீங்க, இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளே அந்த மாற்றங்கள் நடக்கும் என்கின்ற பலன் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைந்திருக்கிறது. ராசி இப்போது சுபத்துவத்தை அடைந்திருப்பதால் மனசு கொஞ்சம் எதையும் தாங்கக்கூடிய ஒரு மனோ வலிமையை கண்டிப்பாக அடைந்திருக்கும் என்பது தான் உண்மை. 5, 7, 9ஆம் பாவங்கள் கூடுதல் சிறப்போடு குருவின் பார்வையில் இருக்கிறனால தடைப்பட்ட பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது இருக்குது. புதனும் சுக்கிரனும் 8ஆம் இடத்தில் இருப்பது அவர் நட்பு வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதனால் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராது. எதிர்பாராத திருப்பங்களில் ஆரம்பத்தில் கொஞ்சம் மனசு சோர்வடைஞ்சாலும் கூட டக்குன்னு இந்த விஷயத்தில் இது இப்படி நடந்துருமே என்கின்ற மாதிரியாக ஒரு தைரியமாக தான் எதையும் செயல்படுத்துவீங்க. பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் மன அழுத்தம், பணி அழுத்தம் கண்டிப்பாக இன்னிலிருந்தே உண்டு. இந்த 8ல் செவ்வாய் இருக்கிற வரைக்குமே கணவர் இப்படி பண்ணுவாரா, குழந்தைகள் இப்படி நடக்குமா, சொல் பேச்சு கேட்பார்களா, இதைத்தான் படிப்பாங்களா, அதைத்தான் செய்வாங்களா என்கின்ற மாதிரியாக குடும்ப உறுப்பினர்களிடையே ஏதாவது ஒரு கருத்து வேற்றுமை வரக்கூடிய தன்மை, அதன் மூலமாக குடும்ப தலைவியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய மன அழுத்தம் ஏற்பட்டாலும் கூட அதுவும் ஒரு 10 நாளில் சரியாக போகின்ற ஒரு அற்புதமான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிதுனத்திற்கு பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு 4 கிரகங்கள், அதிலேயே உங்களுடைய ராஜயோகாதிபதியான செவ்வாய் சுபத்துவமாகி இன்றைக்கு ராசியை பார்க்கக்கூடிய 7ஆம் இடமும் ராசியும் வலுவாக இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு.
நண்பர்களால் இது வரைக்குமே பெரிய பிரச்சனைகளை அடைஞ்சவங்க, அவருக்காக இப்படி கையெழுத்து போட்டேன், அவருக்காக ஒரு ஜாமீனுக்கு நின்னேன், அவருக்காக இது இப்படி நின்னேன், கடைசியில் என்ன மாட்டி விட்டுட்டு அவர் எஸ்கேப் ஆகிட்டாருங்கன்ற மாதிரியாக நட்பு துரோகங்களால் அவதிப்படக்கூடியவர்கள், ஒரு இளகிய மனசு ஏன்னா கடகராசிக்காரர்கள் தாய்மை பண்பு உள்ளவர்கள். கொஞ்சம் ஒரு மாதிரி யாருன்னா அழுதாலே உங்களுக்கு மனசு பொறுக்காது, ஒரு கண்ணு கலங்கினாலே உங்களுக்கு பொறுக்காது. இந்த மாதிரியான இரக்க குணத்தினால ஏதாவது ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய, கடந்த 3 வருடங்களாக என்னுடைய உழைப்பு என்னுடைய வீட்டுக்கு போகாமல் எங்கேயோ போகுது, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி ஒரு சிக்கல்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அந்த சிக்கல்களிலிருந்து தீர்வுகள் வரக்கூடிய, வெளியே வரக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரை கை கொடுக்காத உறவும் நட்பும் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பும், கடந்த காலத்தில் பண்ண தப்புகளிலிருந்து சில பல அனுபவங்களை கற்றுக்கொண்டு இந்த தப்பை இனிமேல் நான் பண்ண மாட்டேன், ஆனால் இதையும் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன்ற ஒரு தைரியமும் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராஜயோகாதிபதிகள்னு சொல்லப்படக்கூடிய சூரியனும் செவ்வாயும் இன்றைக்கு சுபத்துவமாக ராசியை பார்ப்பது என்பது தந்தை வழி நன்மைகளையும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் அப்படிங்கிறதையும் காட்டுது. இதுவரைக்கும் சீரான நிலைமையில் இல்லாத ஒரு பொருளாதார அமைப்புகள், மாசமானால் இதுதாங்க வருமானம்னு தெரிஞ்சால் அதுக்குள்ளேயே நான் குடும்பத்தை நடத்திக்குவேனே, ஆனால் அதுவும் தெரியாமல் ஏற்ற இறக்கங்களோடு ஒரு மாதம் கிடைக்குது, ஒரு மாதம் கிடைக்க மாட்டேங்குது, இப்படி இருந்தால் நான் எதை நம்பி எங்கே இறங்குவேன்ற மாதிரியாக திக்கு தெரியாத காட்டில் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே மாத வருமானங்கள் நிலைத்தன்மையாக இருப்பது, நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் இந்த ஒரு செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 30 நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு நடந்துடுங்க. ஒரு கன்ஃபர்மேஷனான ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அல்லது ஒரு தொழிலில் ஒரு பிடிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, வியாபாரத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு விரயங்கள் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய அமைப்புகள், முக்கியமாக நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்களுக்கு சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ஹோட்டல் வச்சிருக்கக்கூடியவர்கள், நெருப்பு இல்லைன்னா எந்த தொழில் நடக்காதோ அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய முன்னேற்றங்கள் இனிமேல் இருக்கும் என்கின்ற மாதிரியாக மனசுக்குள்ளேயே அத்தனையும் நல்ல விதமாக நினைக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாற்றமுள்ள நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களை பார்த்து எதிர்ப்புகள் எல்லாம் அப்படியே பயந்து பணிந்து போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. 6ஆம் இடத்துல இன்றைக்கு 4 கிரகங்கள் இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் கூட இப்போ 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். பொதுவாகவே செவ்வாய் 6ஆம் இடத்தில் உச்சமடைந்திருந்தாலே சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட வேண்டும் என்பது ஒரு விதி. அதுலேயும் மருத்துவம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், மிலிட்ரி, காவல்துறை போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு இதுவரைக்குமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெனிஃபிட்டு, உங்கள் மேலே இருந்த சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் கூட ஒரு 30 நாட்களுக்குள்ளே விலகக்கூடிய அமைப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே ஒரு 30 நாட்களுக்குள்ள எதிர்காலம் நன்றாக இருக்கக்கூடிய சில பல ஒரு அடிப்படை அமைப்புகள் உருவாகக்கூடிய, சிலருக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய யோக ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. 6ஆம் பாவகம் கடனற்ற நோயற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. அது சுபத்துவமாக இருக்கும் பொழுது அல்லது அங்கே உச்ச கிரகங்கள் உட்கார்ந்துருக்கும் போது, உங்களுடைய ராஜயோகாதிபதி இன்றைக்கு போய் உச்சமாக இருக்கிறார் இல்லையா, அப்போ இதுவரைக்குமே ஒரு வியாபார பெருமக்கள், தொழில் முனைவோருக்கு கடன் கிடைக்காத ஒரு அமைப்பு அப்படியே இப்போது விலகுதுங்க. ஒரு வளர்ச்சிக்கான கடனை போய் பேங்க்கில் போய் கேட்க போகிறீங்க, இந்த கடன் இல்லைங்க அந்த கடன் இல்லைங்கன்னு சொன்ன நிலைமைகள்லாம் இன்றைக்கி மாறி உங்களுக்கு தேவையான ஒன்று கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். ஏற்கனவே கடன் வாங்கி அது விரயமாகி போச்சுங்க, அதை கட்டுறதுக்கே நான் ரொம்ப பட்டுக்கிட்டு இருக்கேன், படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நிரந்தர வருமானங்கள் இல்லை, அல்லது வட்டி தொல்லை அதிகமாக இருக்கிறது, அல்லது சம்பாரித்து கடனுக்கே கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு, இந்த மாதிரியான ஆட்களுக்கு கடன் கட்டுப்படுகின்ற மட்டுப்படுகின்ற ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையும். கடனை எப்படி அடைக்கிறதுன்ற சில தீர்வுகள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு 60 வயதுக்கு மேற்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு 10 வயசு நீங்கள் குறைஞ்ச மாதிரியான உடலும் மனமும் ஒன்றாக நன்றாக இருக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். ஒரு மாதத்திற்குள்ளாகவே இந்த செவ்வாய் உச்சமாக 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதம் முழுவதுமே, இந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே இதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு நல்ல மருத்துவம், நல்ல மருந்துகள் அப்படியே அடையாளம் காட்டப்படக்கூடிய தன்மையும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. நல்ல வேலையும் இப்போ இது இளைஞர்களுக்கு அற்புதமான நல்ல விஷயமாக இருக்கும். இந்த வேலை
வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு இப்போ எந்த முடிவுக்கும் அவசரப்பட வேண்டாம். கிடைக்கிற வேலைக்கு போங்க. இன்னும் ஒரு வருஷம் கழித்து அஷ்டமச்சனி முடிஞ்ச உடனே பெரிய நல்ல மாற்றங்கள் இருக்கும் என்கின்ற உறுதிகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக சிம்மராசிக்கார இளைஞர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதனும் சுக்கிரனும் 5ஆம் இடத்துல உச்ச செவ்வாயோடு கூடியிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிரி கூட உங்கள்கிட்ட நண்பனாக மாறக்கூடிய, உங்கள்கிட்ட இணக்கமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்காதவராக இருப்பார். எல்லாருக்குமே எல்லாரும் பிடிச்சவங்களாக இருக்கிறதில்ல. நம்மை பிடிக்காதவர்கள், நமக்கு பிடிக்காதவர்கள்னு 2 விதமான வெரைட்டி உலகத்தில் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி நிலைமைகளில் ஒரு இன்ப அதிர்ச்சியாக நமக்கு பிடிக்காதவங்க யாராவது நம்மளை தேடி வந்து ஒரு விதமான சமாதான அமைப்புகளுக்குள்ளே வந்து நீங்களும் நானும் சேர்ந்திருந்தோம்னா, 2 கையும் கோர்த்ததுன்னா நம்ம 2 பேருமே சாதிக்கலாங்கன்ற மாதிரியாக சில பலருடைய மனமாற்றங்கள் இன்றைக்கு தெரியக்கூடிய நாளாக அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பலன் ஒரு 20 நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு. இப்போது 5ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமாக இருக்கின்ற நாளிலிருந்து ஒரு பெரிய அளவில் ஆரம்பிக்குங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறார். எதிர்ப்புகள் உங்களுக்கு அடங்கித்தான் இருக்கணுன்ற ஒரு சூழல். 10ல் வந்து குரு பகவான் இருக்கிறனால தொழில் அமைப்புகளில் இனிமேல் முன்னேற்றங்கள் இருக்கும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சி போன்ற மாற்றங்கள் எல்லாமே பெரிய சாதகமான அமைப்பில் இருக்கிறனால எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை இருக்கக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் பேரில் இருந்து வந்த கவலைகள், பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலை, பிள்ளைங்க செட்டில் ஆகலை, பிள்ளைக்கு வேலை கிடைக்கல, அல்லது ஏற்கனவே இருந்து வந்த ஒன்றை வந்து தொலைச்சிட்டு வந்து நிற்கிறார் என்ற மாதிரியாக குழந்தைகளின் பேரில் இருந்து வந்த மன வருத்தம் விலகக்கூடிய அமைப்புகள் இன்று முதலே கன்னிராசிக்கார பெற்றோர்களுக்கு ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான நல்ல சிந்தனை, நல்ல விதமான வழிகாட்டுதல்கள் நிச்சயமாக இருக்கும். இதை செய்யலாமா, இதை படிக்கலாமா, இந்த வேலைக்கு போகலாமா, இந்த துறை நல்லதா, அந்த துறை நல்லதான்னு ஒரு 20 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எது நமக்கு சரி, எது நமக்கு சரியில்லை என்கின்ற ஒரு குழப்பம் தீர ஆரம்பிக்கின்ற நல்ல ஆரம்ப நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியும். 5ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் நமக்கு எது தேவையோ அது மட்டுமே நமக்கு அருகே வரக்கூடிய தன்மைகள் இன்றிலிருந்தே அப்படியே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக ஆரம்பிக்குதுங்க. சிலருக்கு மட்டும்தான் நட்புகளால் ஏதாவது ஒரு கசப்புகள் வரும். இந்த பாருங்க, இவருக்கு வந்து நல்ல விதமாக நான் எப்போவும் ஹெல்ப் பண்ணேன், நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன், ஆனால் அவர் இன்னைக்கு பாராமுகமாக போய்கொண்டிருக்கிறார் என்பது அர்த்தாஷ்டம சனி, அதாவது கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியின் விளைவாக நடக்கும் என்பதால் நட்புகளிடம் மட்டும் கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 4, 6ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதனே பாக்கியாதிபதியோடு இப்போதைக்கு 4ஆம் பாவகத்தில் இருக்கிறாரு. 4ஆம் பாவகத்தில் ஒரு உச்ச கிரகமும் இருக்கிறதுனால தடைப்பட்டு போன விஷயங்கள் எல்லாமே அப்படியே நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். அம்மா வழியில் இருந்து வந்த சொந்த பந்தங்கள், சித்திக்கிட்ட, தாய்மாமங்கிட்டலாம் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக இனிமேல் அப்படியே தீரும். அம்மாவுடைய சொத்துக்களை பிரிச்சுக்க முடியாத ஒரு தன்மை, அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் பங்காளிகளோடு போட்டு கொண்டிருந்த சண்டை, கோர்ட்டு கேஸுன்னு கூட போயிருக்கிறேங்க, சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், போலீஸுக்கு போயாச்சு, கோர்ட்டுக்குன்னு போயாச்சு, என்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும்னு தெரியலையே என்கின்ற மாதிரியாக காவல்துறை சட்ட நடவடிக்கைகள் போன்றவைகளோடு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு மாதத்திற்குள்ளேயே அதற்கான சுமூக தீர்வுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைஞர்களுக்காக இருக்கட்டும், மற்றவர்களுக்காக இருக்கட்டும், வாகன யோகம் செழிப்பாகவே இருக்குது. ஒரு மாதத்திற்குள்ளேயே இப்போ இருக்கிற வண்டியை மாற்றிட்டு வேறு வண்டி வாங்கிடலாம், அல்லது 2 வீலருக்கு பதிலாக கார் வாங்கிடலாம், அல்லது இந்த வண்டியை இப்படி பண்ணிடலாம் என்கின்ற மாதிரியாக புதிதாக வண்டி வாங்குவது, இருக்கின்ற வண்டியை மாற்றுவது என்பது போன்ற சிந்தனைகள் இப்போது வயதிற்கேற்ற வகையில் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வருங்க. இளைய பருவத்தினருக்கு புதிதாக அம்மா அப்பா வண்டி வாங்கிறதுக்கு அனுமதிகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டு. இன்னும் சிலருக்கு சொந்த ஊரில் வீடு கட்டலாமா, இங்கே இருக்கிற ஊர்லேயே வீடு கட்டலாமான்ற குழப்பங்கள்லாம் இந்த தை மாதம் பிறந்துருச்சுல, தை பிறந்து 10 நாட்கள் ஆகிவிட்டன இல்லையா, இதை இப்படி
செய்யலாம் என்கின்ற ஒரு தெளிவுகள் 4ஆம் பாவகத்தின் மூலமாக செயல்பட ஆரம்பிக்கும் என்பதால் குழப்பங்கள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சொல்லலாங்க. துலாம் ராசிக்கு இப்போது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமான தன்மையில் இருப்பதால் தசாபுக்தி அமைப்புகளில் கொஞ்சம் 6-8 பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட கோச்சாரம் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் எதிலையும் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே வராத ஒரு இயல்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த மன அழுத்தமெல்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக பெண்களுக்கு உண்டு. உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். வேலை செய்யக்கூடிய இடங்களில் 10ஆம் இடத்தை இன்றைக்கு சுக்கிரன் பார்க்கறதுனால வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு இடர்பாடுகளாக இடைஞ்சல்களாக இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் ஒரு வாரத்திற்குள்ளே விலகக்கூடிய, அங்கே சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நல்லவைகள் மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல உச்சத்தை அடைந்திருக்கிறார். கூடுதலாக அவருடைய நண்பர்னு சொல்லப்படக்கூடிய ஜீவனாதிபதியான சூரியனோடு சேர்ந்து 2 சுப கிரகங்களான புதனோடும் சுக்கிரனோடும் சேர்ந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு. இது இன்னும் சில வாரங்களுக்கு கண்டிப்பாக நீடிக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் பண்ணுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சோர்ந்து கிடந்தவர் டக்குன்னு அப்படியே எந்திரிச்சு உற்சாகமாக எந்திரிச்சு இதை பண்ணலாம் அதை பண்ணலான்னு ஒரு மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் ஒரு உத்வேகம் வரும் இல்லையா, அந்த உத்வேகம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் பண பிரச்சனை இருந்தவர்கள், எப்போவுமே ஓடிக்கொண்டே அலைந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம், ஒரு விஷயத்தில் போய் மாட்டிட்டேன், இதில் எங்கே இவர்கிட்ட போய் பணத்தை கொடுத்துட்டேன், எப்படி பணத்தை வாங்குறதுன்னு தெரியல, இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, இந்த படிப்பு படிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல, இதை செய்ய முடியுமான்னு தெரியல, அல்லது இன்னும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியல, மனைவி கணவன் பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரியாக தன்னுடைய பிறந்த ஜாதக அமைப்பின்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் எதையும் நீங்கள் சமாளிக்க முடியும் என்கின்ற ராசிநாதன் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் ஒரு தைரியம் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் வந்துருங்க. தைரியம் இருந்துட்டாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்துடும் அப்படின்னு தாங்க உண்மை. ஒரு நல்ல ஆரம்பம் ஒரு இனிமையான நல்ல முடிவை கொடுக்கும் என்பது தாங்க உண்மையிலேயே பெரியவங்க சொன்னது. உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சியும் தைரியமும் வரும்போது எதையும் சாதிக்க முடியும், இதை இப்படி செய்யலாம் அது இப்படி செய்யலாம்னு ஒரு நல்ல ஐடியாக்கள் வந்துடும் இல்லையா, அது மாதிரியான அமைப்புகள் இப்போது உண்டுங்க. உறவுகள் கை கொடுக்கும், நட்புகள் கூட பெரிய அளவில் ஒதுங்கி இருக்காமல் பரவாயில்ல இவருக்கு ஏதாவது செய்யலாமே என்கின்ற மாதிரியாக மற்றவர்களுடைய மனமாற்றம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. 3ஆம் பாவகம் இப்போது கடுமையான சுபத்துவத்தில் இருப்பதால் ஏற்கனவே தவற விட்டு போன வாய்ப்புகள் எல்லாம் திரும்ப வந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாகும் இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அதிகாரம் உள்ளவரோடு அறிமுகங்கள் இப்போது ஏற்படும். ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர், ஒரு நல்ல பவர்ஃபுல் மேன், ஒரு நல்ல ஆஃபீஸராக இருக்கிறார், அல்லது நல்ல ஒரு பொதுநலவாதி, ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சார்ந்தவர் ஒருவர், இவருடைய அறிமுகம் கிடைச்சா இந்த பிரச்சனையை நம்ம டக்குன்னு முடிச்சிடலாமே நினச்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் ஒரு உயர்ந்த மனிதருடைய அறிமுகம் போன்றவைகள் ஒரு 10 நாளுக்குள்ளுக்குள் 15 நாட்களுக்குள்ளே கிடைச்சி இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு நிறைவான நல்ல நாளாகவே மாற்றம் நிறைந்த நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் பாவகம் மிகுந்த சுபத்துவமாக இருக்கக்கூடிய, பண வரவுகள் நன்றாக இருக்கக்கூடிய, குடும்பத்தில் கொஞ்சம் அமைதி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பணங்காசெல்லாம் இருக்குதுங்க, அதிலெல்லாம் ஒன்றும் குறையில்லைங்க. குடும்பத்தில் தாங்க இப்படி இருக்குது பிரச்சனை அப்படி இருக்குது பிரச்சனை. நான் சொல்கிறத மனைவி கேட்க முடியல, மனைவி சொல்கிறத நான் கேட்க முடியல, கணவன் சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை, நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல, மற்றதுக்கெல்லாம் குறையில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு குடும்பம் இன்றைக்கு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்த பெரியவங்களுக்கு கூட இன்றைக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரும். பரவாயில்ல, இந்த பிரச்சனையை அவர் இப்படி சமாளிச்சிருவார், பெரிய அளவுக்கு சோதனைகள் இருக்காது. அதுவும் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பில் 2024ஆம் ஆண்டு 25ஆம் ஆண்டு பேராசையின் காரணமாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சிக்கலில் கிடக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்கின்ற ஒரு வித்தை அறிமுகப்படுத்தப்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அத்தனை சுபகிரகங்களும் வலிமையாக நல்ல இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை சொல்லலாம். ராசிநாதனே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையை பரம்பொருள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது என்பது தான் இன்றைய கிரக நிலைகளுடைய ஒரு அச்சாரமான ஒரு விஷயமாக
நிச்சயமாக இருக்கும். 2ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கிறார் இல்லையா, 5ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறார். அப்படின்னால என்ன அர்த்தம்னா, பிள்ளைகளால் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு தொல்லைகளாக நினைத்து கொண்டிருந்தது, அல்லது பிள்ளைகளை பற்றி நம்மளே கொஞ்சம் குறைப்பட்ட மனத்தோடு இருந்தது. இந்த பிள்ளை படிக்குமா, இந்த பிள்ளை இந்த வேலைக்கு போகுமா, அல்லது இந்த பிள்ளை சொல் பேச்சு கேட்குமா, இந்த லெவலில் தோலுக்கு மிஞ்சினா தோழன்னு சொல்லிடுறாங்களே, நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேன்றாங்களே, அவர்களுக்கென்ற ஒரு தனிக்கருத்து இருக்குமது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட அனுபவஸ்தான் நான் சொல்கிறது அவங்க கேட்கணுமா வேண்டாமா, இது நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராதே என்கின்ற ஒரு மனக்குழப்பத்தில் பிள்ளைகள் பற்றிய விஷயங்களில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு பிள்ளைகளுடைய மனமாற்றம் ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள் தெரிய வருகின்ற ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும். 8ஆம் பாவகத்தை இப்போது சுக்கிரனும் புதனும் பார்க்கறதுனால கடந்த காலத்தில் எதிர்பாராமல் ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிட்டவங்க, ஒரு மனக்கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தவர்கள், ஒரு தேவையில்லாத ஒரு தொடர்பு மூலமாக கொஞ்சம் அசிங்கமாக போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த தொடர்புகள், அந்த பழக்க வழக்கங்களை விட்டு விலகுவதற்கான ஒரு மனக்கட்டுப்பாடு வரக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை உங்களுடைய மனசு உணரக்கூடிய ஒரு அருமையான நாளுங்க இன்னைக்கு. மகர ராசிக்காரர்களை கொஞ்சம் சுற்றி இருக்கிறவங்க கோவப்படுத்தி பார்க்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். நீங்களே கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பீங்க, ரொம்ப அவசரப்படுவீங்க, அதை இப்படி செய்யணும் இதை அப்படி செய்யணுன்ற மாதிரி. இந்த குணம் இன்னும் ஒரு 10-20 நாளுக்கு அப்படியே நீடிக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. எப்போவுமே பாருங்கள், மகர ராசிக்காரர்கள் கொஞ்சம் நேர்மையானவர்களாக இருப்பீங்க. ஆனால் என்ன உங்களுடைய பலமும் பலவீனமும் பிடிவாத குணம். 1000 ஆனாலும் 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் என் மனசுக்கு பிடிக்காத இந்த விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன்னு அப்படியே உறுதியாக நிற்கக்கூடியது மகர ராசியோட ஒரு நல்ல குணம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு 5-6 வருஷமாக நீங்கள் நல்லா இல்லையே, இது எல்லாமே அப்படியே மாறி வருகிறது என்பதை நீங்களே உணரக்கூடிய நற்சம்பவங்கள், எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. சிலர் உங்கள் ஸ்பீடுக்கு வரமாட்டாங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, கணவன் நம்ம ஸ்பீடுக்கு வரல, மனைவி நம்ம ஸ்பீடுக்கு வரல, தொழில் பார்ட்னர் நம்ம ஸ்பீடுக்கு வரல, வேலை செய்கிற இடத்துல நான் கொஞ்சம் கடகடன்னு இந்த வேலையை முடிக்கிறேன், மற்றவங்களும் எனக்கு ஏற்ற மாதிரி வரணும்லப்பா என்கின்ற மாதிரியான மற்றவர்களின் மேல் ஒரு சலிப்புத்தன்மை இருந்தாலும் கூட உங்களுடைய அத்தனை அமைப்பு 100% உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 10ஆம் அதிபதி இன்றைக்கு ராசியில் இருப்பது புது புது தொழில் சிந்தனைகளை, தொழில் ஐடியாக்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வாரம் இப்படி பண்ணலாமா, அந்த வாரம் இப்படி பண்ணலாமா, வியாபாரத்திற்கு இந்த புது டெக்னிக்கை இது பண்ணலாமா, அல்லது கிளைகள் திறக்கலாமா, அல்லது வேறு மாதிரியாக வியாபாரத்துடைய ஸ்டைலை மாற்றலாமான்னு புது விஷயங்களை இன்றைக்கு கண்டிப்பாக மகர ராசிக்காரர்கள் யோசனை பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்போலும் கண்டிப்பாக இருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை மகர ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் என்பது தான் உண்மை. வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசி அதீதமான சுபத்துவத்தை அடைய போகின்ற காரணத்தினால் இப்போதே மனசில் அல்லது வாழ்க்கையில் சில பல விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக்கப்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். காவல்துறை, கோர்ட்டு போன்ற சட்ட நடவடிக்கைகளுக்கு அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு சுமூக தீர்வுகள் இந்த தை மாதத்திலே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சிலருக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் 7ஆம் இடத்தை 4 கிரகங்கள் பார்க்கின்ற காரணத்தினால இதே தை மாதத்திலேயே திருமணம் இப்படி நடக்கும், இன்னாருடன் நடக்கும் என்பதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்பு. ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி தோற்று போச்சுங்க, செகண்ட் மேரேஜாவது நல்லா இருக்குமான்றதுக்காக கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டு வந்திருக்கிறவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ரொம்ப பிரமாதமாக நல்லா இருக்கும்ன்ற சில அடையாளங்கள் தெரியக்கூடிய நிலைமையான மகர ராசிக்காரர்களுடைய வயதிற்கு ஏற்றார் போல இப்போது இருக்கக்கூடிய அத்தனை நெகட்டிவ் அமைப்புகளும் விலகக்கூடிய ஒரு புத்துணர்வுகள் திரும்ப கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் பாவகத்தில் 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 6ஆம் பாவகத்தை செவ்வாய் பார்ப்பது என்பது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒன்று. கடன் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்குமே தயங்கி இருந்தவங்க, கடனுக்கு பதில் சொல்ல முடியல, கடனை முழுக்க கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி, அதாவது வருமானம் வருவதற்கான வழி, அல்லது வேறு ஏதோ ஒன்று, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஏதோ ஒரு வழி, எதையோ ஒன்றை செய்து கடனிலிருந்து வெளியே வருவதற்கான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்னும் ஒரு 25 நாள் 30 நாட்களுக்குள்ளாகவே இதுதான் இப்படித்தான், இந்த வருமானத்தை வச்சு இதை இப்படி செய்யலாம்ன்ற மாதிரியாக இப்போது இருக்கக்கூடிய குழப்ப நிலைமைகள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இப்போது ஒரு வழி பிறக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. கணவன் அங்கே இருக்கிறார், மனைவி அங்கே இருக்கிறார், இருவரும் சேர்ந்து போக முடியாமல் இருக்கிறாங்க, விசா கிடைக்கிறதுல சிக்கல்கள் இருக்குது, அல்லது மணமகன் மணமகள் சேர்ந்து வாழ்கிறதுக்கு கூட கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே இந்த நாட்டில் இருக்கிறாங்க அந்த நாட்டில் இருக்கிறாங்கன்னு
கொஞ்சம் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலருக்குமே தீர்வுகள், அனுமதிகள், விசா போன்ற ப்ராசஸ் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஆரம்பிக்குது. குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்க போகின்றது, ஒரு மங்கள விஷயம் நடக்க போகுது, வீடு கட்ட தைரியமாக ஆரம்பிக்கலாம், அல்லது இந்த கல்யாணத்திற்கு ஜாதகத்தை எடுத்துடலாம், இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிடலாம், இந்த மணமகன் இவரைத்தான் கல்யாணம் பண்ணிடலாம், அல்லது கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலையில் என்ன முடிவெடுப்பதுன்னு தெரியாமல் இருந்தவர்கள் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இந்த வேலையை விட்டுட்டு தொழிலை ஆரம்பிக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரியாக கடந்த ஒரு 20-30 நாட்களாக இந்த வருஷம் பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த வாரத்திலேயே 12ஆம் இடத்துல சுபர்கள் கூடியிருக்கின்ற காரணத்தினால் குழப்பத்திற்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தந்தை தாய் விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருந்தவங்க, அல்லது அப்பாக்கள் சொத்துக்களில், அப்பாவுடைய சொத்துக்கள் அம்மாவுடைய சொத்துக்களில் கொஞ்சம் வழக்குகள் சார்ந்த விஷயத்தில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே தை மாதத்திலிருந்தே தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. கும்பத்திற்கு விடியல் வந்துவிட்டது என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாறும் என்கின்ற ஒரு அற்புத மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமையுங்க. உங்களுக்கு யோக கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடியவைகள்லாம் இன்றைக்கி 11ஆம் இடத்துல வலுத்து உக்காந்துருக்கிறாங்கன்றது ஒரு சிறப்பு செய்தியாகவே மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சொல்லிடலாம். அதுலேயே நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன உளைச்சலில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. மீனராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, மீனராசிக்காரர்கள் இருக்கின்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவும் நல்லா இல்லை. ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரக்காரரை பார்த்து அப்பாவும் அம்மாவும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிற அமைப்புகள்லாம் இப்போ இது நடக்குது. சரியாக கல்யாணம் ஆகலை, அல்லது கல்யாணம் ஆகி அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. கல்யாணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்குது, வேலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருக்குது, பேச்சை கேட்க மாட்டேன்றாரு, தூர இடத்துல இருக்கிறாரு, டக்குன்னு போய் பார்க்க முடியாத தூரத்தில் இருக்கிறாரு, என்ன செய்வாரோ எந்த முடிவெடுப்பாரோன்னு தெரியாத நிலைமைகளில் அவன் அப்படி கஷ்டப்படுறாங்க, நான் தான் இங்கே தூக்கம் இல்லாமல் தெரிகிறேன்னு பெரியவர்கள் எல்லாருக்குமே, மீனராசிக்கார குழந்தைகளை கொண்டிருக்கின்ற பெரியவர்கள் அத்தனை பேருக்குமே இப்போது குழப்பங்கள் இருக்குது அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆனாலும் ஒரு தற்காலிக தீர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே மீனராசிக்காரர்களுக்கு நல்லபடியாகவே ஆரம்பிக்கிறது. 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய இடம். உங்களுடைய பூரண ராஜயோகாதிபதி கிரகமான 2-9 கூடிய செவ்வாய் இப்போது 11ஆம் இடத்தில் இருக்கிறனால தற்காலிகமாகவாவது இப்போது இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமையும். 11ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அப்படியே சுபத்துவமாக இவர் செவ்வாய் இருப்பது என்பது தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவும் இல்லை. எதையும் நம்ம கொஞ்சம் நல்ல விதமாக யோசித்தா, பாசிட்டிவான ஒரு அமைப்புகள் இருந்தால் எல்லாத்தையும் தீர்த்தரலாம் என்கின்ற ஒரு மன அழுத்தம் இறுக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய தன்மைகள் இப்போது மீனராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. வியாபார பெருமக்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. ஒரு மாதம் வரைக்குமே நெருப்பு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், சிகப்பு நிற தொழில்கள், கட்டிடங்களுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடியவர்கள், பில்டர்கள், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டவர்கள், மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், காவல் பணியில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இப்போது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டு. 50 வயது மேற்பட்டவர்களுக்கு பெரிய நல்ல மாற்றங்கள், அஸ்திவாரங்கள் போடக்கூடிய அமைப்புகள், பணவரவுகளை நேரடியாகவே அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சுபயோக நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. சிலருக்கு சனினாலே ஒரு இயல்பானவே ஒரு பயம் வந்துடும். ஐயோ சனி வந்துடுதா, 7.5 சனி வந்துடுதா, அஷ்டம சனி வந்துடுதா. சிலருக்கு சனி தசை மேலே பெரிய அளவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இன்னொரு அடுத்த வருஷத்தில் சனி தசை நடக்க போகுது, சனி தசை நடந்தாலே ஒருவருக்கு அப்படின்றாங்களே இப்படின்றாங்களே. இன்னொரு வேற பழமொழிகளுக்கு தமிழில் பஞ்சமே இல்லை. சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை அப்படின்றத எல்லா கிரகங்களுக்கும் சொல்லிடுவாங்க. அப்போ சனி கெடுப்பாரா கொடுப்பாரா அப்படிங்கிறத நம்முடைய பிறந்த ஜாதகத்தில் அவருடைய தசை வரப்போகிறது, இன்னும் ஒரு வருஷத்தில் வரப்போகுது, 4 வருஷத்தில் வரப்போகுது, அல்லது சனி தசை 6 மாதமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சனி தசையுடைய, சனி மகா தசையினுடைய மிக நீண்ட காலகட்டம் இல்லையா, 19 வருஷம். ஒருவருக்கு சனி மகாதசை ஆரம்பிக்குதுன்னா 19 வருஷம் அவர் அந்த சனியினுடைய ஆளுகைக்குள்ளே இருக்க போகிறார் என்பது அர்த்தம் இல்லையா. அப்போ சனி மகாதசை நல்லதை செய்யுமா அல்லதை செய்யுமா கெடுதலை செய்யுமா அப்படிங்கிறத எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
சனி எப்போது சுபத்துவமாக இருக்கிறாரோ அவருடைய ஆதிபத்திய விசேஷ அமைப்புகளை செய்வதற்கு கடமைப்பட்டவர். உண்மையிலேயே சனி கொஞ்சம் கெடுபலனை செய்கிறது 2 லக்கணங்களுக்கு தான். கடக லக்கணம் சிம்ம லக்கணமாக இருந்தால் அவர் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாக வருவார். எப்பொழுது 6, 8ஆக ஒரு கிரகம் வருகிறதோ அப்போது அந்த கிரகம் அவயோக பலன்களை தருவதற்கு கடமைப்பட்டது. சூரிய சந்திரர்களை தன்னுடைய எதிரியாக கருதக்கூடிய இந்த சனி சிம்ம லக்கணத்திற்கும் கடக லக்கணத்திற்கும் வரும்போது கொஞ்சம் இயல்பாகவே பயம் ஏற்படுவது இயற்கை. ஆனால் எப்பொழுதெல்லாம் குருவோடோ சுக்கிரனோடோ, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்தன்மைகளோடு, சுபத்துவம் என்கின்ற ஒரு அளவோடு வளர்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்டு இணையப்பட்டு, சுக்கிரனால் பார்க்கப்பட்டு இணையப்பட்டு, குருவால் பார்க்கப்பட்டு இணையப்பட்டு, இந்த இருவர் மூவருமாக சேர்ந்து இருக்கும் பொழுது சனி ஒருபோதும் தீமைகளை அவர் செய்வதில்லை. இந்த 19 வருஷம் இந்த சனி மகாதசை மிக பிரமாதமான ஒரு அமைப்பில் இருக்கும். குருவால் அவர் பார்க்கப்பட்டுட்டார்னாலே அவர் அங்கே சாந்தப்பட்டு விட்டார் என்ற அர்த்தம். ஆன்மீகத்தோடு கூடிய வருமானங்கள் அல்லது வேற அளவிற்கு அவருடைய காரகத்துவங்களில் இயல்பாகவே சனியின் காரகத்துவங்கள் அப்படி ஒன்றும் பெரிய அமைப்புகள் அல்ல. இரும்புகள் பழையவை போன்ற அமைப்புகளில் காசு கொடுக்குறவர் தான் அவர். ஆனாலும் அவருடைய காரகத்துவங்களில் சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் சாதகமான நல்ல பலன்களை கண்டிப்பாக தருவார். கடகசிம்ம லக்னங்களாக இருந்தாலும் கூட அவர் ஒரு வழியில் பணத்தை நல்லா தான் கொடுப்பார். அதே நேரத்தில் எப்பொழுது அவர் தீய பலன்களை செய்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூரியனோடு அவர் இணையும் பொழுது அல்லது சூரியனுக்கு நேரெதிரே இருக்கும் பொழுது, சூரியனும் சனியும் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, ஒரு பக்கம் ஒரு ஒளி, இன்னொரு பக்கம் இருள், இருளும் ஒளியும் ஒன்றாக இணையவே முடியாது இல்லையா? இந்த மாதிரியான ஒரு விஷயங்களில் எதிர்மறை அமைப்புகளில் சூரியனுக்கு நேரெதிரே இருக்கக்கூடிய அதிவக்கர அமைப்புகளில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஒரு நிலையில் சூரியனோடு இணைந்து அஸ்தங்கம் என்கின்ற, அஸ்தங்கம் அடையலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 17 டிகிரிக்கு அப்பால் அவர் இருக்கும் பொழுது பெரிய அளவில் இதுகள் இருக்காது என்றாலும் கூட சூரியனோடு இணைந்து இருக்கும்போது சற்று எரிச்சல் அடைந்த தன்மையில் இருப்பார் என்பதை போல. இன்னொன்று, அந்த கடக சிம்ம வீடுகளில் இருக்கும் பொழுது, சிம்மம் அவருக்கு எரிச்சலை தரக்கூடிய ஒரு வீடு, கடக சிம்மத்திலோ அல்லது சூரியனுக்கு எதிராகவோ சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய அமைப்பில் சற்று மட்டுப்பட்ட பலன்களைத்தான் சனி மகாதசையில் தருவார். ஆனால் விதியை விட விதிவிலக்குகள் முக்கியம் இல்லையா? இதே சூரியனோடு அவர் இணைந்திருக்கிறார், கூடவே அங்கே சுக்கிரனும் இருக்கிறார், இப்போது நான் சொன்னதை போல குருவும் பார்க்கிறார், பலன் கண்டிப்பாக மாறும். ஆகவே எந்த ஒரு நிலையிலும் சனியுடைய சுபத்துவம், சனியினுடைய சூரிய சேர்க்கை, சூரிய எதிர்த்தன்மை, சூரிய பார்வைன்னு சொல்லுவோம், இந்த மாதிரியான அமைப்புகளில் சற்று பலன்களை மட்டுப்பட்டு கொடுக்க கடமைப்பட்டவராக இருந்தாலும் கூட சுபத்துவம் என்கின்ற சுப கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை என்பது சனியை பெரிய அளவில் நன்மை செய்ய வைக்கும் என்பதால் சுபத்துவமான சனி திசையை கொண்டவர்கள் 19 வருடமும் நல்ல வாழ்வாங்க என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.